தான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகன் என்றும் அவரின் படங்கள் அனைத்தையும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்து விடுவேன் என்றும் கூறினார். எம்ஜிஆர் அவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. சின்ன பையனா இருந்தப்ப பள்ளிக்கூடத்தில் போச்சு. அவர் சினிமா வருதுன்னா முதல் ஷோ முதல் டிக்கெட்டு நான் தான் போய் பார்ப்பேன். அது ஸ்கூலெல்லாம் கட் பண்ணிட்டு போவேன். நானும் ஒரு நண்பரும் சைக்கிளில் டபுள்ஸ் போகிறோம். அப்பெல்லாம் டபுள்ஸ் போகக்கூடாது, இப்போ போகலாம். 68 தலைவர் கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணா முதலமைச்சர். இப்போ நான் படிக்கிறது கிருஷ்ணகாலி ஹைஸ்கூல், ஆரிங்டனோட சேத்துப்பட்டு. மேட்னி ஷோக்கு வரேன், குளோப் தியேட்டர். அப்போ இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அது புதிய பூமி படம், எம்ஜிஆர் நடித்த படம், ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த படம் தான். ஸ்கூல்ல இருந்து கிளம்பி டபுள்ஸ் வரோம். என் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுறாரு, நான் பேக் சீட்டில் கேரியரில் உட்காந்துருக்கேன். அண்ணா சாலையில் இருக்க D1 போலீஸ் ஸ்டேஷன் சிக்னலில் நிற்கிறோம். சிக்னலில் நான் டபுள்ஸ் உட்காந்துருக்கிறேன். அப்போ ஒரு சார்ஜென்ட் மோட்டர் சைக்கிள் வந்து உட்காந்து சிக்னல்லையும் டபுள்ஸ் ஆகணும் அப்படின்னு போலீஸ்காரர் என்ன கேட்குறாரு. இல்லையா, தப்பா மன்னிச்சிருங்க சாதாரண சொல்கிறோம். இல்லை ஸ்டேஷன் வந்து ஒரு ஆளை வர சொல்லி எங்களை கொண்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் எதுவும் சொல்லிக்கல, இப்போ உள்ளே போய் உட்காந்துட்டோம். அதற்கு பிறகு கேஷ் எல்லாம் எடுத்து வந்து எங்களை பேர்லாம் எழுதுறாங்க. என் நண்பர் வந்து பேர்லாம் சொல்றாரு, அவங்க அப்பா பேர் சொல்றாரு, எங்க படிக்கிறேன்னு சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் என் பேரை கேட்கிறாரு, நான் பேரை சொல்றேன் ஸ்டாலின். உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு, மு கருணாநிதினு சொல்றேன். அதையும் எழுதிக்கிறாங்க. எங்க வேலை செய்யறாருன்னு கேட்கறாங்க, கோட்டையில வேலை செய்யறாருன்னு சொல்றேன். என்ன வேலை செய்யறாரு கேட்கறான், பொதுப்பணித்துறை அமைச்சராக வேலை செய்யறாருன்னு சொல்றேன். அப்படியே அவன் ஷாக் ஆகி, முதலே சொல்லக்கூடாது, அதெல்லாம் இல்லை, சட்டம் இன்னும் செய்து அதை செய்யுங்கன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு ஏதோ சொல்லி என்ன சமாதானம் பண்ணி கொண்டு வந்து எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அது வேற எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு ரசிகனாக வெறியனாக அவர் படம் வந்தால் உடனே போயிடுவேன். உடனே படம் வந்த அன்னைக்கு அவரே எனக்கு ஃபோன் பண்ணுவார், எப்படி இருந்துச்சு படம் எனக்கு கேட்பார்.